3.3ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். அங்கே வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எல்லாமே எப்படி பார்த்தோம், ப்ளஸ் வச்சு பார்த்தோம். இது வந்து மைனஸ். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 5 மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூபு. அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலானது ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். இப்போ ஏ இருக்க இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 5. பி இருக்க இடத்துல என்னது எக்ஸ். இப்போ ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணது அப்படி பண்ணலாமா. இப்போ ஏ இருக்க இடத்துல 5 கியூபு மைனஸ் 3, ஏ இருக்க இடத்துல 5 ஸ்கொயரு, பி இருக்க இடத்துல எக்ஸு ப்ளஸ் 3, ஏ இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே என்ன எடுத்து வச்சுருக்கோம் 5. ஸோ 5, பி இருக்க இடத்துல எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வரும். அடுத்து லாஸ்ட் என்ன இருக்குது, மைனஸ் பி இருக்க இடத்துல எக்ஸ் கியூப்னு போட்டாச்சா. இப்போ 5 கியூப் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 என்ன பண்ணணும், 3 தடவை போடணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 125 மைனஸ் 5 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 25 கிடைக்கும். 25யும் 3யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 75x ப்ளஸ் 3 5s 15x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஆனால் புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டராக எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கியூபு, அடுத்து ஸ்கொயரு, அடுத்து எக்ஸ்ட்ராமு, அடுத்து கான்ஸ்டன்ட், இப்படியே எழுதிக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, டவுட்ஸ் இருந்துன்னா கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை ப்ரைவேட்டாக கேட்கணுன்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அடுத்து ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு இதில் நோட்டில் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. அதை நல்லா நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே இந்தமாரி சின்ன சம்ஸ் தான், இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸைஸ் 3.3ல தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 2x மைனஸ் 4y த ஹோல் கியூப். இப்போ ஏ வந்து 2xன்னு போட்டுக்கலாம், பி வந்து 4y. அதே மாதிரி தான், ஏன்னா உங்களுக்கு மைனஸில் வரும் ஃபார்முலா எல்லாமே. ஏன்னா இங்கே நடுவில் வந்து என்ன இருக்குது, மைனஸ். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா என்னது, ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். ஓகேவா. இப்போ ஏ இருக்க இடத்துல என்ன போடணும், 2x சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 2x த ஹோல் கியூப் மைனஸ் 3, ஏ இருக்க இடத்துல 2x த ஹோல் ஸ்கொயர், அடுத்து பி இருக்க இடத்துல 4y போட்டாச்சா, ப்ளஸ் 3, ஏ இருக்க இடத்துல என்ன போடணும் 2x, பி இருக்க இடத்துல 4y த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி கியூப்னா என்னது 4y த ஹோல் கியூப் போட்டுக்கலாமா. இப்போ 2x த ஹோல் கியூப்னா என்ன பண்ணணும், 2x-ஐ 3 தடவை எழுதணும். 2x இன்ட்டு இதில் எழுதிக்கோங்க வேண்டாம் பென்சிலில், 2x இன்ட்டு 2x இன்ட்டு 2x. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 2 2s 4, 4 2s 8, x இன்ட்டு x இன்ட்டு x இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3 போட்டுக்கோங்க. 2x ஸ்கொயர்னால் என்ன வரும், 4x ஸ்கொயர் வந்துடும். 2x இன்ட்டு 2x அப்போ 4x ஸ்கொயர், ஒரு 4y அப்படி இருக்கும், ப்ளஸ் 3 2x அப்படி வந்துடும். அடுத்து 4y ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 16y ஸ்கொயர் எழுதிக்கலாமா, மைனஸ் 4y கியூப் வந்து எப்படி எழுதலாம், 64y கியூப்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன பண்ணும், 8x கியூபு மைனஸ் 3 4s 12, 12 4s 48 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3 2s என்னது 6x கூட 16 பண்ணிங்கன்னா என்ன வரும் 96. ஸோ 96 எக்ஸ் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் இந்த லாஸ்ட் என்னது 4y கியூப் வந்து நீங்கள் 4y 3 தடவை போட்டிங்கன்னா என்ன வரும் 64 வரும். ஸோ 64y கியூப். இதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார்முலா மட்டும் தான், ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் இது எல்லாமே. ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப் பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸைஸ் 3.3ல தேர்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஏபி மைனஸ் சி த ஹோல் கியூப். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா எழுதிக்கலாமா. ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். இப்போ ஏ இருக்க இடத்துல என்ன பண்ணலாம், ஏபி போட்டுக்கலாம், பி இருக்க இடத்துல சி போட்டுக்கலாம். அப்போ அப்ளை பண்ணும்போது ஏ இருக்க இடத்துல ஏபி த ஹோல் கியூப் மைனஸ் 3, ஏ இருக்க இடத்துல ஏபி ஸ்கொயரு, பி இருக்க இடத்துல சி போட்டுக்கோங்க, ப்ளஸ் 3, ஏ இருக்க இடத்துல என்ன போட்டுக்கணும் ஏபி, அடுத்து பி இருக்க இடத்துல சி ஸ்கொயரு மைனஸ் பி கியூப்னு என்ன வரும் சி கியூப்னு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஏ கியூபு பி கியூப் போட்டுக்கலாமா, மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சி அப்படி போட்டுக்கோங்க, ப்ளஸ் 3 ஏபிசி ஸ்கொயர் மைனஸ் சி கியூப். இது வந்து இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. வேரியபிள் வேறு வேறு மாதிரி இருக்குது. இது வந்து அன்லைக் டேர்ம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இதோட முடிச்சுக்கணும். இதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அது தப்பு. இவ்வளோதான் ஃபைனல் ஆன்சர். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்டில் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம்.
3.3ல தேர்டில் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 48 the whole cube. இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்துருக்கோம். ஆனால் அது வந்து ப்ளஸ் ரிலேட்டடாக வந்து இது 48 50ல் பாருங்கள். 50லேருந்து எதை கழிச்சா உங்களுக்கு 48 வரும் அப்படின்னு பாருங்கள். 50லேருந்து 2 கழிச்சா உங்களுக்கு 48 வரும். ஸோ 50 - 2ன்னு எழுதிக்கலாமா? the whole cube. அப்போ எழுதும்போது a வந்து 50, b வந்து 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா? a minus b the whole cube formula is a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இப்போ அதில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 50 cube minus 3 a இடத்துல 50 the whole square b இடத்துல 2 plus 3 a இடத்துல 50 b வந்து என்னது 2 square minus b cube வந்து என்னது 2 cube ஆயிருமா? 50 cube மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1,25,000 கிடைக்கும். மைனஸ் 3 into 50 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2500 into என்ன வரும்? 2 plus 3 into 50 2 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 minus 2 cube வந்து என்னது 8. இப்போ இதை அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் இது 3 2s 6 6 கூட 25 மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு என்ன வரும்? 150 வரும். இந்த 2 சைபர் அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் 3 4s 12 12 5s 60 கூட 0 சேர்த்தீங்கன்னா என்ன வரும்? 600 மைனஸ் 8 போட்டுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் மட்டும் நீங்கள் தனியாக ஆட் பண்ணி போடுங்க. -2 2 மைனஸ் இருந்தாலும் சைன் சேமாக தான் இருக்குது, ஆனால் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதையும் தனியாக நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 11,0592. இதுதான் ஆன்சர். நீங்கள் வந்து நான் வந்து இதில் ஒர்க் அவுட் பண்ணலை, டேரெக்டாக நான் செஞ்சு போட்டுட்டேன். நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கால்குலேஷன் பண்ண தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுக்கு, உங்களுக்கு நான் அந்த செம்ம கிளியர் பண்ணிடுவேன். நீங்களே ஆட் பண்ணி போடலாம். இல்லைன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? 8ஆல் சப்ட்ராக்ட் பண்ண அப்படியும் பண்ணலாம். அல்லது ஆடில் இதெல்லாம் இருக்குது, இதுவும் ஆடு. ஸோ ஆட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. சைன் வந்து சேமாக இருக்குது. அப்போ சைன் சேம்னா மைனஸ் போட்டுட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு, ஆனால் இந்த இதில் இது கூட இப்போ ஆட் பண்ணியிருப்போம்ல வந்த ஆன்சர் கூட நீங்கள் இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்து அதுதான் இந்த ஆன்சர். ஸோ இதையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். வரலன்னா கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர் பண்ணிடுவேன். அதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டில் 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.3ல தேர்டில் 5th சம் பார்க்க போகிறோம். 97xy the whole cube. அது எப்படி பிரிச்சுக்கலாம்? இப்படியும் நீங்கள் பிரித்து எழுதிக்கலாம். அதுக்காக அதை போட்டுக்க. நீங்கள் இப்படி செஞ்சாலுமே கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாடலில் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுபடியே செஞ்சு பாருங்கள். 97 இது எப்படி பிரிச்சுக்கலாம்? xy the whole cube. இது எப்படி எழுதிக்கலாம்? x cube y cube 97 the whole cube. 97 மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? தனியாக அதை மட்டும் எடுத்து அதை a minus b the whole cube ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து செஞ்சு அப்படி கொண்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இதுனா உங்களுக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். எக்ஸ் கியூபு ஒய் கியூபு 97 எப்படி எழுதிக்கலாம்? 100 - 3 the whole cube. இப்போ a வந்து 100ன்னு எடுத்துக்கலாம், b வந்து 3ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஃபார்முலா என்னது? a மைனஸ் நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கோங்க. a cube minus 3a square b plus 3ab square minus b cube. கண்டிப்பாக அந்த ஃபார்முலா எழுதிக்கணும். அப்போ இதில் வேணால் நான் சின்னதாக எழுதிக்கிறேன். a minus b the whole cube. ஃபார்முலா என்னது? a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இந்த ஃபார்முலா வந்து பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? a இருக்க இடத்துல 100 கியூபு மைனஸ் 3 a இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? 100 ஸ்கொயரு. b வந்து என்ன போட்டிருக்கோம்? 3ன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 3 a இருக்க இடத்துல 100, b இருக்க இடத்துல 3 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. மைனஸ் b கியூப்ல என்ன வரும்? 3 கியூப். இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு சப்ஸ்டியூட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணலாமா? இப்போது அதை மல்டிப்ளை பண்ணி அதில் போட்டிருக்கேன். என்ன பெறும்? 1 போட்டு 6 சைபர் வரும். மைனஸ் 90,000 ப்ளஸ் 2,700 மைனஸ் 27. நீங்கள் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபைனலாக ஆன்சர் கிடைக்கும்? அது வந்து நீங்கள் இது ஒரு இது வந்து மைனஸில் இருக்கா? ஸோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 9,027 கிடைக்கும். இப்போ இதிலேருந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி போட்டிங்கன்னா 912,673. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிள். ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை போட்டுடலாம். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம்மு வேறு ஸ்டாண்டர்ட்
9th ஸ்டாண்டர்டோ இல்லை 11th 12th எந்த இதில் இருந்தனாலும் உங்களுக்கு சம்மில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக 9th மேக்ஸு சாப்டர் 1 என்ன எக்ஸசைஸோ அதை எழுதி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா நான் பார்த்துட்டு அந்த வீடியோஸை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த சம்மை நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோவாக போட்டுருவேன். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.